இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். கிளம்பு. பாய். பாய். அண்ணா, உருளைக்கிழங்கு 2 கிலோ கொடுங்க. அட சொல்றேன்ல, தொந்தரவு பண்ணாதுன்னு. அதான் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றேன்ல. நீ ஆம்பளை தானே? அதனாலதான் நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. இங்க பாரு, இப்ப எனக்கு மூடு இல்ல, பிஸியா இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு அதனால எனக்கு மூடு இல்லைன்னு சொல்றேன். இது கூட புரியலையா? நீ அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எதுவும் செய்யறதுக்கு தோண மாட்டேங்குது. அம்மா, காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வாங்கிக்கோங்க. முதல்ல உருளைக்கிழங்கு கொடுங்க, மீதிக்கு அடுத்த காயை கொடுங்க. மென்டலா நீ? காலங்காத்தாலே தண்ணி ஊத்திட்டான். அம்மா, அம்மா, ஆ உருளைக்கிழங்கு. ஆ இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அது வந்து நீங்க எதிர் வீட்டுக்கு என்ன கொடுக்க வந்தீங்க? அது வந்துங்க, நான் பிரியாணி கொடுக்க வந்தேன். அப்படியா? அப்புறம் எனக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி சிக்கன் பிரியாணி. நிஜமாவா? அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா நீங்க எங்க பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அது அப்படின்னா உங்களை நம்பலாம் இல்லையா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பா எங்களை நம்பலாங்க. ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. அப்படின்னா டெலிவரிக்கு நீங்க தானே வருவீங்க? ஆக்சுவலா இந்த பிரியாணி பாயிண்ட் இருக்குல்ல, அது என்னோடது. அதை டெலிவரி பண்றது எங்க பசங்க. ஆனா கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்த என்னாலையும் டெலிவரி பண்ண முடியும். அப்படி டெலிவரிக்கு நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிச்சயமா ஒரு நல்ல கஸ்டமரை இழந்துருவீங்க. அட இல்லை இல்லை, அப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்ல கஸ்டமர்ஸ்லாம் நான் இழக்க மாட்டேன். நானே என்னோட கையால உங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்து தரேன். அது சரி, உங்க பேர் என்ன? என்னோட பேரு நதீம். உங்களோட பேரு? சாந்தினி. சாந்தினி, ரொம்ப அழகான பேர். ஸோ நான் உங்களை சாந்தினி அண்ணின்னு கூப்பிடலாம்ல? சரி, நான் கிளம்புறேன். ஓகே.
ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா போதும், வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இங்க பாரு, நைட் எதுவும் சமைக்க வேண்டாம், வெளியில எதாவது வாங்கிக்கலாம். ஒன்றும் அவசியம் இல்லை, தினமும் தான் சமைக்கிறேன்ல, சமைச்சிடுறேன். அடா இப்ப எதுக்காக இப்படி கோவப்படுற? எதுக்கு கோவப்படுறேனா? என்னமோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? கண்ணா, நீ போய் பேக் எடுத்துட்டு வா. இங்க பாரு, நீ என்ன விரும்புற, நான் ஒன்னும் விரும்புறேன். நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, வேற என்ன வேணும்? அட நாம அவனை பத்தி யோசிக்கணும், அவனுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். அப்படியா? அப்போ நம்ம எதிர்காலம் என்ன? மோகன், எனக்கும் சில ஆசைகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு, அது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? நம்மளோட காதல், நம்மளுடைய குழந்தை, உனக்கு அது மட்டும் தான் தெரியுதுல்ல? இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேலை செய்யறேன், இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே? என்னை பத்தி எப்பயாவது யோசிச்சியா? ரொம்பவே டயர்ட் ஆயிடுறேன், டைமுக்கு சாப்பிட்றது இல்ல, ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நீதான் மோகன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சரி, நான் வரேன். ஹலோ, பிரியாணி பாயிண்டா? சொல்லுங்க. நதீம் தானே பேசுறது? ஆமா, நான் தான். நீங்க? உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல போல இருக்க. சாந்தினி பேசுறேன். அட ஆமா, சாந்தினி. நீ உங்களோட வாய்ஸ் எப்படி மறக்க முடியும்? சொல்லுங்க, என்ன திடீர்னு? சும்மா பிரியாணிக்காக தான். ஓ ஓகே. ஓ, உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? அங்க எது ரொம்ப நல்லா இருக்கும்? அண்ணி, நம்ம இடத்துல ஒரே ஒரு பிரியாணி தான் ஃபேமஸ், அதுக்கு பேர் தான் நதீம் ஸ்பெஷல். நானே கொண்டு வரேன். சாந்தினி அண்ணி, உங்களோட பிரியாணி. தேங்க்யூ. உள்ள வாயே. நான் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி, தண்ணி கிடைக்குமா? நிச்சயமா. இந்தாங்க. தேங்க்யூ. தண்ணி இந்தாங்க. தேங்க்ஸ். வாசனை நல்லா இருக்கே. அண்ணி, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் பிரியாணி செம்மையா இருக்கும். முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதோட ருசி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, ருசியா இருக்கும், நான் கேரண்டி தரேன். வாவ், ருசி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இந்த பிரியாணியை செய்றீங்க? சாந்தினி அண்ணி, அதுதான் என்னோட சீக்ரெட். அதை மட்டும் சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்காக ஓரளவுக்கு சொல்லலாம். வெங்காயத்தை மெல்லிசா வெட்டணும், எண்ணெயில நல்லா வதக்கணும், அதுக்கப்புறமா உங்களோட அழகான கைகளால் அதில் மசாலா போடுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், சாரி. அப்ப எனக்கு இந்த பிரியாணி செய்ய கத்து தர மாட்டியா? கண்டிப்பாக கற்றுத்தரேன் சாந்தினி அண்ணி, ஆனால் இன்னைக்கு முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் பண்ணலாம். நான் வரேன்.
சேக்கு கண்ணா, நாளையில இருந்து நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் விட்டதும் நீங்க கராத்தே கிளாஸ் போகணும், அப்புறம் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகணும், மியூசிக் கிளாஸ் போகணும். ஸோ நாளையில இருந்து நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரக்கூடாது, சரியா? மம்மி இத்தனை கிளாஸஸா? நான் போக மாட்டேன். ஏன் ஏன் போக மாட்ட? போய் தான் ஆகணும். சிக்கு, இங்க பாரு, படிப்புல எல்லாத்துலயும் டாப்பா இருக்கணும்ல, அப்புறம் நீ ஃபிட்டாவும் இருக்கணும், சரியா? நீ நல்ல பையன்ல. இப்ப சீக்கிரம் சாப்பிடு, அப்புறம் நாளையில இருந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு ரெடி பண்ணிக்க. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ பாய். பாய். சரி வரேன். ம். ஹலோ, பிரியாணி பாயிண்ட். ஆமாம், சொல்லுங்க சாந்தினி. நேற்று கொடுத்த மாதிரியே பிரியாணி வேணும். இப்போவே கொண்டு வரேன். அது வந்து நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். டோன்ட் வரி, உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன். காக்ரோச் மட்டும் இல்லை, வேற எவன் உன்கிட்ட வந்தாலும் அவனை நான் கண்டிப்பாக கொன்னுடுவேன். அப்படியா? எஸ். இப்போதான் ஃபோன் வரும். ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன். ஹலோ, என்னாச்சு? சரி சரி, நான் இப்போ வரேன். ஓகே அனி, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து போயேன். புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, உன் வேலை இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு டீல் ஃபைனல் ஆயிருக்கு. அப்பா அம்மா, ஒன்று தெரியுமா? நான் எஸ்ஏ காம்படிஷனில் நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் டாபிக் என்ன? அம்மா. நான் என் மம்மியை பற்றி எழுத போகிறேன். நல்லது. குட். சூப்பர் கண்ணா, வெரி குட். ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிட்ட, என்ன மாதிரியே. அட, என்னாச்சு? எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்கு.
ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சாந்தினி. நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். நாளே அப்படிதான். ஆனால் நீ போட்ட மந்திரம் தான் என் மேலே பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்ட. பிரியாணி கொடுக்காமலே போயிட்ட. அடுத்த வாட்டி கண்டிப்பாக அப்படி ஆகாது. அது ஏன்னா இந்த வாட்டி பிரியாணியில் கொஞ்சம் காரம் கம்மி. அப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, காரத்தை நான் தான் போடுவேன். அடுத்த தடவை பிரியாணியை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நானே கொடுக்குறேன். அப்படியா? அது பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் காரம் எவ்வளவு இருக்குன்னு. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நதியும் ரொம்ப தவிக்க விடுற. அது எப்படின்னா, காத்துட்டு இருக்கிறதோட பலன் நதீமோட பிரியாணி. பாய், வச்சிடுறேன். சாந்தினிங்க கொஞ்சம் வா. என்னாச்சு? இங்க பாரு, இவனுக்கு உடம்பு சரியில்லை. அனல் மாதிரி கொதிக்குது. இருக்குதான். பரவாயில்ல விடுங்க. சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இப்ப ஸ்கூலுக்கு போகட்டும். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? ஸ்கூலுக்கு போய் ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வீட்லயே இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் உடம்பு முடியாம போயிடும். அவன் ஸ்கூல் போகட்டும் சொல்றேன்ல. இங்க பாரு, அவன் இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பான். முதல்ல நீ டாக்டருக்கு கால் பண்ணி எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேளு. இப்ப என்ன பண்றது? நதிம் எப்படி கூப்பிடுறது? அம்மா அம்மா. அதான் மெடிசன் கொடுத்தாச்சுல, பேசாம அமைதியா தூங்கு. எல்லாரும் வெளில போங்க. எனக்கு பிரியாணி செய்ய கத்து தர மாட்டியா? கத்து தர மாட்டேன்னு யார் சொன்னா? வா. இப்படி இல்லம்மா, இப்படி. number you
you are trying to call is currently switched off. சாந்தினி எங்க போயிட்டா? அநேகமா சீக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட சிக்கு கண்ணா, என்னாச்சு? அம்மா எங்க? மம்மி எங்கே போனாங்க எனக்கு தெரியலப்பா. நம்பர் வர கால் போக மாட்டேங்குது. உனக்கு இன்னும் ஜுரம் அதிகமாக தான் இருக்கு. அட நீ சீக்கோ தனியா விட்டுட்டு எங்க போன? அது நான் இவனுக்கு மாத்திரை வாங்க போயிருந்தேன். அதை என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அங்க பாரு எப்படி எழுதிட்டு இருக்கானு. நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்றது? உனக்கும் தொந்தரவா இருக்கும்ல. இந்த மாதிரி ரெடியாகி மாத்திரை வாங்கவா போன? சரி விடு. சரி உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வந்து அவனை பார்க்க சொல்லு. சரியா? வாக்கண்ணா வா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் அதிகமாக இருக்கு. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். அங்கே நீ என்ன பண்ணுற? இங்கே வா என்கிட்ட. என்னால் இப்போ வர முடியாது. நீ நாளைக்கு வாயேன், பிரியாணி எடுத்துக்கிட்டு. ஷூர். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நீ இங்கே இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அதை தான் நானும் யோசிக்கிறேன். சாந்தினி இப்போ இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவுதான் பைத்தியம் பிடிக்க வைப்பா சாந்தினி? என்னடி கொல்றடி? அப்படிலாம் பண்ணாத. இல்லை நேராக கிளம்பி அங்கே வந்துடுவேன். நான் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன். லீவா? ஆனா எதுக்கு? நீ ஆஃபீஸ் போயேன், எதுக்கு நாளை வெயின் பண்ற? இங்க பாரு சீக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு வீட்டுல இருந்து வேலை செய்ய போறேன். நான் என்ன பண்றது? நதிமோட போனா தான் இருக்கும். எஸ், நீங்க யாரு? சார், நான் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். பிரியாணியா? அது நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரியாணி. சிக்குக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படியா? நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேன். சரி. ஹலோ. உன் புருஷன் வீட்டில் இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? கேட்காத, அவ்வளோதான். பையனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவர் லீவ் எடுத்துட்டாரு. அண்ணா, அதை நீ சொல்லியிருக்கணும்ல. அட நான் எப்படி சொல்றது? போன் அவர் முன்னாடி தான் இருக்க. நல்ல வேலை அவருக்கு எந்த சந்தேகம் வரல. அதை தான் நானும் சொல்கிறேன். நல்ல வேலை உனக்கு சந்தேகம் வரல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரியா? என் மூடு இன்னைக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படியா? எதுக்காக? அது எதுக்காகனா, இன்னைக்கு என்னால் உனக்கு பிரியாணி கொடுக்க முடியல. இன்னைக்கு பிரியாணி நான் சாப்பிட்டே தீருவேன். பைத்தியம் மாதிரி பேசாத. உன் புருஷன் வீட்டில் இருக்கார், ஓகே? அதுக்கு என்ன இப்போ? நான் இப்பவே வர சொன்னேன். ராத்திரி வந்துரு, அவர் தூங்கிடுவாரு. பைத்தியமா நீ? அது ரிஸ்க். ஒருவேளை முழிச்சுக்கிட்டா எழுந்திருக்க மாட்டாரு. நான் தான் சொல்றேன்ல, பிரியாணி வாசனை பிடிச்சல, அது போகவே மாட்டேங்குது. இன்னைக்கு முழு பிரியாணியை நான் சாப்பிட்டே தீருவேன். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். நீ மட்டும் இங்க வரல, நான் கண்டிப்பா அங்க வந்துருவேன். சரி சரி, ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். பாய் பாய். ஹலோ, எங்க இருக்க நீ? உன் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன். கதவை தர.
சாந்தினி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தாண்டா பயப்படணும் பயந்தங்கோலி. வீடு என்னோடது, புருஷன் என்னோடது. இங்க பாரு, மூட ஸ்பாயில் பண்ணாத. ஏன் என் கையால் கொடுத்த பிரியாணி உனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா? ஆமா, பின்ன என்னவா? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிங்கத்துக்கு ரத்த வாசனை காட்டிட்ட, என்ன பைத்தியமாக்கிட்ட. அப்படி பார்த்தா நீயும் தான் என்னை பைத்தியமாக்கியிருக்க. இஷ், டைமை வேஸ்ட் பண்ணாத. பாய். சரி வாக்கண்ணா போலாம். யாரா இருக்கும்? இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். செக்கு, நீ இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூல்ல இருந்து எப்படி? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா? இல்லை மம்மி, அந்த கிளாஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நல்லதா போச்சு. ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்தேன். நான் அப்பா கிட்ட சொல்லி கிளாஸஸை கேன்சல் பண்ணிடுவேன். ஏன் மதியானத்துல வீட்ல இருந்து நீ என்ன பண்ண போற? கிளாஸஸ்க்கு போய் தானே ஆகணும். மம்மி நான் விளையாடுவேன். செக்கு. மம்மி மம்மி, இந்த அங்கிள் யாரு? அவரு அம்மாவோட ரூம்ல ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லையா, அதான் ஃபேனை ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்காரு. அண்ணா, ஃபேன் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம் சாந்தினி, நீ பாருங்க நல்லா ஓடுதுல. நான் வரேன். சரி. கண்ணா, நான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகி யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்க. என்ன சாந்தினி, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் சரியில்லை. என்னாச்சு? மோகனுக்கு தெரிஞ்சு போச்சா? யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்புறம் என்ன ஆச்சு? நதீம், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் உன் கூடவே இருக்கணும். சாந்தினி, நம்ம ஒன்னா தானே இருக்கோம். எங்க ஒன்னா இருக்கோம்? சேக்கு இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூலை விட்டு வந்துட்டான். நேத்து மோகன் வீட்டுல இருந்தாரு. இதை தான் ஒன்னா இருக்கிறதா சொல்றதா? இதை ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? உங்ககிட்ட வேற ஏதாவது வழி இருக்கா? அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நதியும், ப்ளீஸ் வாயேன், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம். இங்கேருந்து ரொம்ப தூரமா. என்ன சாந்தினி பைத்தியம் மாதிரி பேசுகிற? உனக்கு குடும்பம் இருக்குது, புருஷன் இருக்கான், குழந்தை இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ப்ளீஸ் நதியும், எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஒருவேளை உன் குடும்பம் உன்னை இங்கே தேடி வந்துருச்சுன்னா? யாரும் வரமாட்டாங்க. நீ இன்னைக்கு ராத்திரி என்னை கூட்டிகிட்டு போக மட்டும் வந்துரு. அப்புறம் எங்கேயாவது ஓடிடலாம். சரி. மம்மி அது வந்து
சரி சரி சீக்கிரமா இந்த பாலை குடிங்க. ஆஹா, வேலைலாம் அப்புறம். முதல்ல பாலை குடிங்க, அப்புறமா வேலையை பார்க்கலாம். சரி வாங்க, வாக்கண்ணா, சீக்கிரமா பாலை குடிங்க. நான் வந்துடுறேன். ஓகே. ஹலோ, நீ எங்க இருக்க? நான் வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கேன். நீ வா. சரி. சாந்தினி, சாந்தினி எங்க போனா தெரியலையே. சிக்கு, சாந்தினி. ஹலோ டாக்டர், நான் மோகன் பேசுறேன். நீங்க உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? ஐ திங்க் குழந்தையோட உடம்புல கொஞ்சம் பாய்சன் இருந்திருக்கு. பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பாய்சனா? அப்படி என்ன குழந்தை சாப்பிட்ருப்பான்? அந்த மாதிரி அவன் எதுவும் சாப்பிடலையே. நாங்கள் ராத்திரி வெறும் சாப்பாடு சாப்பிட்டோம், அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது சாப்பிட்ருப்பானான்னு. வாக்கண்ணா, வாக்கண்ணா, சீக்கிரமா இந்த பாலை குடிங்க. நான் வந்துடுறேன். சரியா சரியா. சீக்கு பால் குடிச்சான். ஆனா எனக்கு அந்த டைம்ல குடிக்க தோணல, அதனால நான் குடிக்கவே இல்லை. அங்க பெட்டுக்கு கீழே சைடுல வச்சிருப்போம் பாருங்க. இந்த பால் தான் சார் குடிச்சான். உங்க ஒய்ஃப் சாந்தினி எங்க? அவன் காலையில இருந்து வீட்டுல காணோம். அவ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்களுடைய நம்பர் கொடுங்க. இதான் சார். மோகன் சார், இது எல்லாத்தையும் உங்க மனைவி தான் செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், அவன் மாதிரி பண்ண மாட்டா. இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அதுக்குள்ள நாங்கள் வெளியில் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறோம். ஓகே இன்ஸ்பெக்டர் சார். இங்கே சாலினியோட வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க? ஏதாவது இங்கே விசேஷமாக நடந்ததா இல்லை வித்தியாசமாக யாராவது? அந்த பிரியாணி கடைக்கார பையன் அடிக்கடி அங்க வந்துட்டு போவான். பிரியாணிக்கார பையனா? யார் அவன்? இங்க முன்னாடி ஒரு பிரியாணி பாயிண்ட் இருக்கு, அதோட ஓனர். இங்க வந்து போறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சரி.
நதீப் எங்க? அவனை வர சொல்லுங்க. தெரியல சார், அவர் இன்னைக்கு வரல. நதீப்போட ஃபோன் நம்பர் கொடுங்க. இந்த மெனு கார்டில் இருக்கு பாருங்க. The number you are trying to call. இந்த நம்பரும் கிடைக்கல. இந்த நம்பரையும் அதோட ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். ம். என்னாச்சு? என்னை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டியா? நீல ஒரு பொம்பளையா? உன்னுடைய சுயநலத்துக்காக பெத்த குழந்தைய கொல்ல பார்த்திருக்க. இங்க பாரு, அவன் தான் அம்மாவை பத்தி எஸ்ஏவே எழுதியிருக்கான். உன்னோட ஆசைக்காக அவனையே கொல்ல பார்த்திருக்கல? நீ எல்லாம் வெக்கப்படணும். இன்ஸ்பெக்டர், நான் எதுவும் பண்ணல. நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இந்த பொம்பளை அவ குழந்தைய கொல்ல துணிவான்னு நான் நினைக்கல. சாந்தினி, நீ எப்படி உன் குழந்தைய கொல்ல பார்த்திருப்ப? எவ்வளவு கேவலமான விஷயம். சொல்லு, எதுக்காக அப்படி செஞ்ச? இவன சொல்லுவா, இவளால ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு நல்ல அம்மாவா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவருடைய சுயநலத்துக்காக பெத்த குழந்தைய கொல்ல பார்த்திருக்கா. அதுக்கு இவ என்ன டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே. நான் எங்கள் அம்மா மேலே நிறைய அன்பு வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவும் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.